ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தன்சிஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம தன்சிஹா கிச்சனில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு துவரம்பருப்பு நல்லா களைஞ்சி ஒரு 2 முன்னாடி களைஞ்சி ஊற வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 8 பல் பூண்டு, முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ துவரம்பருப்பில் நல்லா வாஷ் பண்ணி வச்ச துவரம்பருப்பில் சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டு குக்கரை மூடிடுங்க. மூடி 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்ட பிறகு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சோன்னு அதில் கொஞ்சம் போட்டுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகமும் கடுகும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இருக்கனால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னா 2 தக்காளியும் அது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்ருங்க. உப்பு சேர்த்த பிறகு இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இருக்குல்ல, சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூளும் நல்லா வதக்கின பிறகு இப்போ பருப்பு 2 விசில் விட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. கடைஞ்சி வச்ச பருப்பை அது கூட இப்போ சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா கூட. கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வேவறதுக்காக உப்பு போட்டுச்சு. இப்போ பருப்புக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு பருப்பெல்லாம் கொதிச்சுருந்துக்கும். இப்போ 2-3 கொத்து முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. அதில் ரொம்ப நிறையா வேணும் முருங்கைக்கீரை, எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முருங்கைக்கீரை வேவறதுக்கு சோடா உப்பு இருக்குல்ல, அதை சும்மா கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. நல்லா சோடா உப்பு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சோடா உப்பு வந்து கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளி சொல்ல மறந்துட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதை நல்லா பிசைஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட
இப்போ புளியையும் ஊற்றியாச்சு, புளிப்புக்காக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டியாச்சு. கிண்ட பிறகு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்தாச்சு. கொதி வந்த பிறகு மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சு சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல பெட்டரான வீடியோவெல்லாம் போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.